ஜனவரி மாசம் 2ஆம் தேதி அரசாணை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, பொங்கலுக்கு என்னென்ன தரப்போறாங்க குடும்ப அட்டைதாரர்களுக்கு, ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு அப்படின்றதுதான். அதன்படி 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு இது கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது மட்டும் மக்களுக்கு பத்தாது. பொங்கல் பரிசா ஒரு 1000 ரூபாய் பணமோ, இல்ல ஒரு 2000மோ, இல்ல ஒரு 5000மோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதர மற்ற கட்சிகள் எல்லாம் வற்புறுத்தி இருந்தாங்க, கோரிக்கை வச்சிருந்தாங்க. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நம்ம தமிழ்நாடு அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசா கொடுக்க போறாங்க இந்த வருஷம். பட் அந்த 1000 ரூபாய் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்ற ஒரு சின்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா இருக்கு. அதன்படி பாத்துக்கிட்டீங்கன்னா, சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு, அப்புறம் பொருள் இல்லா அட்டைதாரர்களுக்கு, அப்படி இல்லைன்னா பண்டகம் இல்லா அட்டைதாரர்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் கிடைக்காது. அதாவது பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய் அந்த கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். மற்றபடி பண்டகம் இல்லா கார்டு வச்சிருக்கிறவங்க, இல்ல சர்க்கரை கார்டு வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. நீங்க பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய் கார்டு வச்சிருந்தாலும் அதுல சில விதிமுறைகள் இருக்கு. அதாவது நீங்க அரசாங்க ஊழியரா இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா நீங்க இன்கம் டாக்ஸ் பே பண்ற ஒரு பர்சனா இருக்கக்கூடாது. அதாவது வருமான வரி செலுத்துற பர்சனா இருந்தீங்கனாலோ, இல்ல அரசாங்க ஊழியரா இருந்தீங்கனாலோ, இல்ல பப்ளிக் செக்டார்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. மற்றபடி இந்த கேட்டகரிஸ் தவிர்த்து இருக்கிற எல்லாருக்குமே 1000 ரூபாய் பொங்கல் பரிசு பணமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு அதுவும் கிடைக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாம கூடுதலா ஒரு 1000 ரூபாய் கிடைக்க போகுது. அதாவது மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க குடும்ப தலைவிக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா எப்பவுமே மாசம் 15ஆம் தேதி தான் கிடைக்கும். பட் பொங்கலை முன்னிட்டு இந்த வாட்டி 10ஆம் தேதியே இந்த மாசத்துக்கு கொடுக்க போறாங்க. அண்ட் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் புதுசா அப்பீல் பண்ணவங்களுக்கும் சேர்த்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதன்படி பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் பரிசு 1000 ரூபாய் அண்ட் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வழங்க போறாங்க இல்லையா, அதுவும் சேர்த்து 2000 ரூபாய் கிடைக்கும். அண்ட் நான் சொன்ன அந்த ரேஷன் பொருட்களும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எந்த கார்டு எந்த ரேஷன் கடையில வாங்குறீங்களோ அங்க போயிட்டு இந்த 10ஆம் தேதிக்குள்ள போனீங்கனாலே உங்களுக்கு டோக்கன் கொடுத்து அதை கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. அதோட சேர்த்து எப்பவுமே கொடுக்குற அந்த ஒரு வேட்டி ஒரு சேலை கொடுப்பாங்க. பட் அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதை நம்ம வாங்கி கட்டுற அளவுக்கு இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு பைக்கு துடைக்கிறதுக்கோ, இல்ல வீட்டுல கார் இருந்தா கார் துடைக்கிறதுக்காவது அந்த துணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகை சார்ந்து உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா, நீங்க அப்பீல் பண்ணி உங்களுக்கு இன்னும் அந்த உரிமை தொகை கிடைக்கல அப்படின்னா, இல்ல உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு, அதுக்கான ரீசன் தெரியல, இது போன்ற எந்த கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான செப்பரேட் வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு அதோட லிங்க்கும் நான் ஷேர் பண்றேன். வேற எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெறுவதற்காக. தேங்க்யூ.